சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, முழுக்க முழுக்க இந்த வாக்கு நீ கேட்டதுதான். இந்த பதிவு முழுக்க முழுக்க உனக்கானதுதான். ஏன் என்று என் குழந்தை இந்த வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்காக இந்த சாயப்பா உன்னோடு வருகின்ற இந்த நேரம் எல்லாவற்றையும் உன் முன்னால் நிறுத்தும். இந்த காலம் என்று நீ அத்தனையும் சரியாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா உன்னை தொடரும் இந்த நேரம், அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காக நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன்? யாருக்காக நான் தினம் தினம் வருகிறேன்? யார் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கான நிம்மதியை பெற வேண்டும்? யாரால் இந்த வாழ்க்கை மாறும் என்பதை எல்லாம் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது? ஏது நடந்தது? என்பதனை எல்லாம் யோசிக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா உனக்காக ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்க வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஒரு பெண்ணால் நாளை உன் வீட்டில் இருக்கும் ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட போகிறது. இந்த பெண்ணை தேடி நீ செல்ல வேண்டும். தானாக ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதற்கான சிறு சிறு முயற்சிகளையும் நாம் எடுத்தாகத்தானே வேண்டும். இந்த சாயப்பா உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு தானே ஆக வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி எந்த நாளிலும் என் குழந்தை நீ ஒவ்வொன்றையும் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த சாயப்பா நினைத்தது போல எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால், உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக முழுக்க முழுக்க கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. என் அன்பு குழந்தையே, நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை தேடி வந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு எல்லா பதிலையும் சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த நேரம் உனக்கு எல்லா பதிலையும் எப்பொழுதுமே என்னவென்று உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சாயப்பா சொல்ல சொல்ல இனி உன் முன்னால் நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ கவனத்தில் கொள். உன்னை தேடி வரும் நல்ல விஷயங்களை என்னவென்று தெரிந்து உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களுக்கு உன்னை எப்பொழுதுமே நீ தயார்படுத்து. உன்னோடு இருக்கின்றவர்களை நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கை பாதையில் உடன் அழைத்து உன்னை தேடி வருகின்ற யாரையும் நீ எப்பொழுதும் அவமானப்படுத்தி விடாதே. உன்னை சுற்றி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எப்பொழுதும் நீ உதறிவிடாதே. என் அன்பு குழந்தையே, நாம் என்ன வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அவையெல்லாம் நமக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதையுமே நீ ஏற்றுக்கொண்டு பெரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து விடுவாய் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற காலம் இனி எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் காலம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா ஒரு பெண்ணை பற்றி, அதுவும் உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண்ணை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால், என் குழந்தை எதிரில் நின்றாலும் பேச வேண்டும் என்று கூட நமக்கு தோணக்கூடாது. அந்த அளவிற்கு சில உறவுகள் நம்மிடம் நடந்து கொண்ட விஷயங்கள், சில உறவுகள் நம்மிடம் உடைத்த நம்பிக்கைகள் ஒருவரின் மனதை மாற்றும் உண்மைதானே. எவ்வளவோ நம்பிக்கையோடு நாம் பழகி இருப்போம். ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாம் உடைத்து விட்ட பிறகு அவர்களோடு நாம் எதிரில் நின்றால் கூட பேச வேண்டும் என்று நம் வாய் வந்து விடாது. இதையெல்லாம் நாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உன்னை மனநிறைவோடு வாழச் சொல்ல வேண்டும் என்று தான் என் குழந்தை நீ ஆசைப்படுகிறாய் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே என் குழந்தைக்கு இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளும் இனி நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரால் என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு தெளிவு உனக்கு கிடைக்கும் காலம், யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் இது என்பதை நீ மறக்காதே. எந்த நாளும் இந்த சாயப்பா சொல்லும் சொல்லில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். சுயநலத்திற்காக சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு பொய்யும் அதை கேட்கக்கூடிய மனதில் எவ்வளவு காயத்தை வைக்கும் என்று கூட உணராத மனிதர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் உலகில்தான் நாம் இன்னும் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் நீ வாழ்வதற்கு துணிந்து விட்டாய் என்பதுதானே அர்த்தம். இப்படித்தான் இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட இந்த வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள துணிந்து விட்டோம் என்பதுதான் அர்த்தம்.
எந்த இடத்திலும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் என்ற எண்ணத்தை முதலில் விட வேண்டும். மற்றவர்களின் மீது பழி சொல்லாமல் வாழ பழகி கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் எல்லாம் தெரியும் என்று நாம் கடந்து செல்ல வேண்டும். பொய் பேசுகின்ற மனிதர்களிடம் ஏன் பொய் பேசுகிறாய் என்று கேட்கவே கூடாது. அதற்கு அப்படி நீ கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக அதற்கும் மீண்டும் ஒரு பொய்யைத்தான் பேசுவார்கள். வாழ்க்கை எப்பொழுதும் போல நமக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களிலிருந்தும் நாம் சரியான ஒன்றை பெரும்பாலும் அதை பெறும்பொழுது சரி, நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களையும் சரி, நாம் அவ்வளவு எளிதில் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக நாம் உணர்ந்து விட வேண்டும் என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கின்றேன். இந்த சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய பல நன்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் உனக்குள் ஒரு மாற்றங்கள் உருவாக்க எப்பொழுதும் இந்த அப்பா வருவதை புரிந்து கொண்டது உண்மை என்றால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் இனி எதற்கும் நீ வருத்தப்பட வேண்டாம். எப்பொழுதும் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எது நடந்தாலும் நான் இருப்பதில் உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய அற்புதமும் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்திற்காக இங்கு பல போராட்டங்கள் மனிதர்களுக்குள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லாம் அவர்களுக்கே என்ற ஒரு எண்ணம், எல்லா விஷயங்களும் தனக்குத்தான் என்று ஒரு எண்ணம், இதையெல்லாம் தாண்டி நாம் விரும்புவது எல்லாம் நாம் தெய்வத்தின் அருளால் நிச்சயமாக பெறப்போகிறோம் என்பதை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நாம் தொலைத்திட்ட பல விஷயங்கள் மீண்டும் நம்மை தேடி வரக்கூடிய காலம் வந்துவிட்டது. மீண்டும் நம்மை தேடி வந்து நமக்கான ஒன்றை தரக்கூடிய நேரம் நெருங்கி வந்து விட்டது. தெய்வமும் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டதோடு மட்டுமல்லாமல் தெய்வம் வந்த நேரம் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற அதிர்ஷ்டமும் உனக்கென்று கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் என் குழந்தை மன நிம்மதியோடு நீ வாழ வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகிறேன். உன்னை சூழ்ந்து நடக்கும் பல பிரச்சனைகளிலிருந்து நீ எதற்கெடுத்தாலும் உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் மனதார நீ சரி செய்து கொண்டு அடுத்தது நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக சரியான ஒன்றை நினைவுபடுத்தி கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாளைய விடியல் என்பது இந்த சாயப்பாவினுடைய விடியலாக நீ நினைத்து கொள்ளலாம். அதாவது இந்த நாளில் அப்பா சொல்ல வந்திருக்கின்ற விஷயமே வேறு. உன் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை நாளை நீ நிச்சயமாக வழிபட வேண்டும். உன் வீட்டில் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று என் குழந்தை நீ குங்குமம் வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை நீ எதுவுமே கொடுக்காமல் தெய்வத்தை வழிபாடு செய்ய சென்றாலும் சரி, அது போதும். நிச்சயமாக நாளைய தினம் அம்மனினுடைய அருளை நீ நிச்சயமாக பெற வேண்டும். அல்லது உன் வீட்டில் அம்மன் புகைப்படத்திற்கு முன்பு நீ தீபம் ஏற்றினாலே தினம் நீ வழிபாடு செய்ய வேண்டும். இதை எல்லாமும் நாம் செய்ய இந்த வாழ்க்கை நிச்சயமான பல மாற்றங்கள், நிறைவான பல தெளிவும் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வந்து நிற்கும். எல்லா விஷயங்களையுமே சரியாக உனக்குள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சரியான உண்மைகளை என்னவென்று உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுத்திட்ட ஒவ்வொன்றையும் நீ மனநிறைவோடு என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. தேவையில்லாமல் உன்னை சுற்றி வரும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் நினைத்து கலங்காமல் உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் உணர்வு பூர்வமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னை சூழ்ந்து நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்ல உனக்கே என்று நான் நடத்தி கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உனக்குள் மிகப்பெரிய மன வலிமையை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த அம்மனினுடைய அருள் நிச்சயமாக என் குழந்தைக்காக கிடைக்க வேண்டிய நேரம். அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் வராகி அம்மனையோ அங்காளம்மனையோ நீ வழிபட்டு கொண்டு வந்தால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் என்று இந்த சாயப்பா நான் சொன்னது போல சில சமயங்களில் தெய்வம் சில விஷயங்களை உனக்கு உடனடியாக நடத்திவிட வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது அந்த விஷயத்தை நடத்துவதற்கு நீயும் சரியாக சுற்றி முற்றிலும் யாருமே இல்லை என்று நீ யோசித்திருக்கலாம். ஆனால் உனக்காக தேவன் இருந்ததை மட்டும் நீ மறந்து விட்டாயா? தெய்வம் உன்னை தேடி வருவதை மட்டும் நீ மறந்து விட்டாயா? இனி இதையெல்லாமும் எந்த காலத்திலும் நீ கைவிடாமல் முன்னேறி கொண்டே இரு. எதுவும் மாறும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்த சாயப்பாவின் அருளோடும்
வராகி அம்மனும் அங்காளம்மனும் அருளோடும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல ஆச்சரியம் கலந்த விஷயங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கும் என்பதை நீ மறக்காதே. அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்த வாழ்க்கை உன்னை மாற்றும் என்பதை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் உன் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்ட பிறகு இனி தெய்வத்தை வழிபடுவதில் ஏன் தாமதம்? தெய்வத்திடம் ஒன்றை கேட்பதில் ஏன் உனக்கு தயக்கம்? நடப்பது சரியென்றால் உன் எண்ணம் போல இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நான் இருப்பதில் இனி உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நல்லது நடக்கும் என்பதை, வரக்கூடிய நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டால் அது போதும். சாயப்பா சொல்லும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர நிச்சயமாக எனக்கு நீ நன்றி சொல்ல வருவாய் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை என்பது எப்பொழுது நிலைத்து நிற்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.